நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். புளிய மரத்தில் பூசணிக்காய் காய்க்காது. தகப்பன் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளும் ஒழுக்கம் இல்லாமல் போகும். ஒரு கட்சி தலைவன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் தொண்டனும் அதை பின்பற்றுவான். தகப்பன் ஒழுக்கமில்லை, மகனும் ஒழுக்கமில்லை, பேரன் பேத்திகளும் ஒழுக்கமில்லை, வந்த மருமகளும் ஒழுக்கமில்லை, மகள்களும் ஒழுக்கமின்றி இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இது அரசியலிலும் இருக்கிறார்கள், பொது மக்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திராவிட மாடல் என்று பெயர் வைக்கப்பட்டதோ அன்று முதல் மாடலாகவே போய்விட்டது தமிழ்நாடு. பல இடங்களில் மாடலாகிவிட்டது, அரைகுறை மாடலாகிவிட்டது, அரை நிறுவனமாகிவிட்டது. மக்களின் கருத்து.